ஹாய்! இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரால், இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆம், இயேசு தெய்வத்தை வணங்குகிற நீங்களும் நானும் இந்த தெய்வத்தின் அன்பு செலுத்துகிற காரியங்களை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு ஆ, அன்பு கூறுவாயாக அப்படிங்கிற இதை பாருங்க. தேவன் அன்பு செலுத்துகிறத நான் இப்படி சொல்கிறேன். அவர் வெவ்வேறு விதத்தில் வெவ்வேறு உறவுகளில் சொல்கிறார். அதில் சிறப்பான உறவு அப்படின்னு பார்த்தா மணவாளன் மணவாட்டி. இந்த உலகத்தில் மணவாளன் மணவாட்டி அப்படின்னு திருமணமாக போகிற இரண்டு பேர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள வேண்டும், பேசிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஆவல் இருக்கிறது போல இந்த தேவன் மணவாட்டியாகிய திருச்சபைக்கு அவர் காண்பிக்க நினைக்கிற காரியங்கள் போற்றத்தக்க மகிமைன்ற வார்த்தையை நான் எப்படி சொல்கிறேன், போற்றத்தக்க அநேக விஷயங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற போற்றத்தக்க செல்வம், புகழ், கல்வி, அது இது வசதி வாய்ப்புகள் எக்ஸட்ரா இது மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்தை காட்டிலும் போற்றத்தக்க அநேக விஷயங்கள் நான் உங்களுக்கு அங்கே வச்சுருக்கிறேன். ஐ மீன் சென்னையில் வச்சுருக்கிறேன். நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க. திருச்சிங்கிறது பூமி, சென்னைங்கிறது பரலோகம்னு வச்சுக்கோ. ஆனால் நீங்கள் அந்த நேசிக்கிற மணவாட்டியை, நேசிக்கிற அந்த நேசத்துக்குரியவளை பார்க்க பேச முடியாவிட்டாலும், நேரடியாக பேச முடியாவிட்டாலும், ஃபோனில் பேசுகிறது, வீடியோ காலில் பார்க்குறது, வீடியோ காலில் பார்த்து பேசுகிறது, இப்படிங்கிற இந்த விஷயம் இப்பொழுது இருக்கிறது போலவே தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறாரு? பரலோக ராஜ்யம் வருவதாக என்று வேண்டிக் கொள்ள செய்கிறார். நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க, நீங்கள் தான் சென்னைக்கு போகணும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க சென்னை வருவதாக. எங்கே? திருச்சிக்கு. எப்படி வரும்? ஸோ சென்னை வராது. ஆனால் அதை ஷோ பண்ணுறாங்கல்ல, இதான் சென்னையில் இப்படி இருக்குது அப்படின்னு வீடியோ காலில் ஷோ பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி தேவன் சொல்லுகிற இந்த விஷயத்தை நான் பார்க்கிறேன். பரலோக ராஜ்யம் வருவதாக. இது ஒரு விவோ பாயிண்ட். பரலோக ராஜ்யம் வருவதாக அப்படின்னா அதிகமாய் நேசிக்கிற, உங்களையும் என்னையும் அதிகமாய் நேசிக்கிற, மணவாட்டியாகிய திருச்சபையை அதிகமாய் நேசிக்கிற இந்த நேசத்துக்குரியவர் தன் நேசத்துக்குரியவளிடம் எப்படியாவது அந்த போற்றத்தக்க காரியங்களை காண்பிக்க வேண்டும். அவருடைய சாயல், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும், அவருடைய சாயல் என்னது, அவருடைய சாயல் நாம் படைக்கப்பட்டிருந்தாலும் அவர் வைத்திருக்கிற போற்றத்தக்க காரியங்கள் என்னென்ன என்பதை விவரிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதனுடைய விஷயத்தை நமக்கு சொல்கிறாரு. அதுக்காக பரலோக ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்க சொல்லுகிறார். சரி, பரலோக ராஜ்யம் பூமிக்கு எப்படி வரும் அப்படின்னா, அவர் பரலோக ராஜ்யத்துக்குரியவர். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் பிதாவாகிய தேவன். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். மூன்றில் ஒன்றாக இருக்கிற தேவன். அவர் எப்படி மூணில் ஒன்றா இருக்கிறாரு அப்படின்னு கேட்காதீங்க. மனுஷன் கணவனாகவும், மனைவிக்கு கணவனாகவும், பிள்ளைக்கு தகப்பனாகவும், தன்னுடைய தாய்க்கு மகனாகவும், இப்படி 3 கேரக்டரில் இருந்து கொண்டு இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்க முடியாது, அங்கே இருக்கிற மாதிரி இங்கே இருக்க முடியாது, அந்தந்த இடத்துல சரியாக இருக்கணும் அப்படின்னு இருக்கிற உறவுகள் இருக்கும்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் அப்படி இருக்க முடியாது. இருக்கிறது. அப்போ அதை புரிஞ்சுக்கிங்க. மற்றவங்க வெளியில் இருக்கிறவங்க கேட்குற மாதிரி நீங்கள் அதை யோசிக்காதீங்க. என்னடா அது மூன்றில் ஒன்றான தேவன். எனிவே நம்ம விஷயத்துக்கு வரும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் இருந்தார், பரலோகத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருப்பார். ஸோ இப்போ எங்கே இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, அவர் பெந்தெகோஸ்தே நாளில் இங்கே வந்தார். ஏன்? இவர் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருளாக பாவத்திலிருந்து அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூனின்றி குருடின்றி செவிடின்றி பிறக்கிற அப்படின்னு மானிட வம்சத்தை, மானிட பிறப்பை போற்றுகிற
இந்த உலகத்திலே தேவன் மானிடன் பிறந்த இந்த பிறப்பு நர மாமிசம், அதாவது ஆவி உள்ளே இருக்கிறது. இது பிரிந்து போனால் இதுவே அழிஞ்சிரும். இத அழிக்கிறதுக்கு வேற எதுவும் நீங்க புதைக்கலனாலும் அது புழு பூத்து அழிஞ்சிரும். அது மாதிரி இருக்கிற அந்த நர மாம்சத்தில் வெளிப்பட்டு மீட்பை ஆவிக்கு கொடுக்க வேண்டும், ஆத்துமாவுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் நினைச்சார். ஆவி இல்லன்னா, இந்த சரீரத்துக்குள்ள ஆவி இல்லன்னா, ஆவி என்ன நினைக்குது அப்படிங்கிறத நீங்க பேச முடியாது. நீங்க சொல்ல முடியாது. உடலால் தான் அது செயல்படுகிறது. ஆவி நினைக்கிறதை நான் பேசுகிறேன். என் ஆவி நினைக்கிறதை பேசுகிறேன். உங்கள் ஆவி உடலில் இருந்து கவனிக்கிறது. உங்கள் காது கேட்கப்படாமல் இருந்தால், உங்கள் காதில் கோளாறு என்றால், உங்களால் கேட்க முடியாது. என்னுடைய நாக்கை அறுத்து விட்டால் என்னால் பேச முடியாது. என்னுடைய ஆவி நினைக்கிறதை நான் நினைத்துக் கொண்டிருக்கலாமே தவிர பேச முடியாது. வேறு வகையில் வேணால் அ அப்படி வேணா செஞ்சு காமிச்சுக்கலாம். ஆக மொத்தம் சரீரம் மிக இம்பார்ட்டன்ட். இந்த மாம்சத்திலே தேவன் வெளிப்பட்டு, அந்த போற்றத்தக்க காரியங்களை காண்பிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருக்கிறார். அந்த போற்றத்தக்க காரியங்கள் இங்கே எப்படி காண்பிக்க முடியும்? அது கொஞ்சம் வானத்தில் அப்பால் 7 வானங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி, வானத்துக்கு அப்பால் இருக்கிற ஒரு விஷயத்தை பூமியிலே காண்பிப்பது கொஞ்சம் ம் புரிந்து கொள்வது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான சூழ்நிலை. இப்பொழுது அவர் அ 100% மனிதனாகவும், 100% கடவுளாகவும் இருக்கிறார். எனவே அதில் கொஞ்சம் அவர் பிசகாமல் நடக்க வேண்டும். ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பிக்க வேண்டும். அதனால் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்ள சொல்கிறார், பரலோக ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி. சரி, பரலோக ராஜ்யம் இங்கே எப்படி வரும்? அது மட்டும் இல்ல, அவரு அ தேட சொல்லுகிற காரியம், முதலாவது பரலோக ராஜ்யத்தை தேடுங்க அப்படின்னு சொன்னார். இவைகளெல்லாம் எது? அ உண்பது, உடுப்பது, பருகுவது. ஐ மீன் அ அத சொல்லப்பட்ட அர்த்தம், நீங்க இந்த உலகத்தில செல்வாக்கா வாழ்றது, அ சம்பரமாய் சாப்பிடுவது, அ திருப்தியா லக்ஸரியா இருக்கணும் அப்படின்னு அ எத வேணாலும் நீங்க ஃபில் பண்ணிக்கங்க. இப்படிலாம் இருக்கிறோம் அப்படின்னா, இதையெல்லாம் அஞ்ஞாடிகள் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அ இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு அவருக்கு தெரியும். பரமபிதாவுக்கு தெரியும். அப்படின்னு இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அதாவது ஐ மீன் பரலோக ராஜ்யத்தையும், தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியும் தேடுங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்கு. அ அத யோசிச்சீங்க. அத யோசிச்சீங்க. பரலோக ராஜ்யம். முதலாவது நீங்கள் தேட வேண்டியது பரலோக ராஜ்யம். அடுத்தது வேண்டிக் கொள்ளும்போது அறைக்கதவ சாத்திக்கோ. அதாவது சர்ச்சில உட்காந்துக்கிட்டு தனிப்பட்ட ஜெபமே இல்லாம, பப்ளிக்ல ஆ வ ஆண்டவரையே அ விரட்டுற மாதிரி கிறிஸ்டியானிட்டி. வாரும் ஆண்டவரே! இப்பொழுது இந்த நேரத்திலும் கூட அப்படின்னு அந்த ஸ்லாங், ஹம்பிள் ஸ்லாங். ஐயோ! அப்பா ஆண்டவரேன்னு தலையில அடிச்சுக்கிட்டு பப்ளிக்ல அழுது ஜெபம் பண்றவங்கள எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே இல்ல. அப்போ எல்லாருக்கும் தெரியிற மாதிரி நீங்க ம் பாட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஜெபம் பண்றது, அது இது இப்படிப்பட்ட காரியங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்குல்ல. இது மாதிரி இல்லாம, அறைக்கதவ சாத்திக்கோ. உன்னுடைய ஜெபம் ஹார்ட் டூ ஹார்ட், மைண்ட் டூ மைண்ட்ன்னு உனக்கும் கடவுளுக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும். ரொம்ப நேரம் பேசாத. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எப்ப அவன் முடிப்பான்? ஸ்தோத்திரமே இப்படி போயிட்டுருக்கு. அப்படின்னு வார்த்தை வராத நேரத்தில அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப நேரம் அதிக வசனிப்பினால் அத நம்பாதீங்க. அதிக ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணா 10 மணி நேரம் அப்படின்னா கேட்கப்படும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. அதனால உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிக் குடுக்குறேன். நானே ஜெபம் பண்ண சொல்லிக் குடுக்குறேன். அ இல்லனாலும் பயப்படாதீங்க. வாக்கு கடங்காத பெருமூச்சோடு உங்களுக்காக ஆவியானவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். அப்படின்னு வசனம் சொல்லுதா இல்லையா? ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் நீங்க ஜெபிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம், அதாவது தேவனோடு பேசுக வேண்டிய விதம், தேவனிடத்தில் கேட்க வேண்டிய விதம் அப்படின்னு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஜெபம் சொல்லிக் கொடுக்கும்போது அத மிஸ் பண்ணுவாரா? கரெக்ட்டா சொல்றாரு பாருங்க. பரலோக ராஜ்யம் வருவதாக அப்படின்னு பூமியில் பரலோகத்தில் பரலோகத்தில்
அவருடைய விருப்பம் செய்யப்படுவது போல, அதாவது சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் அவருடைய விருப்பம் செய்யப்படுவதாக அப்படின்னு. சரி பாருங்க, எல்லாரும் நரகம், சொர்க்கம் நம்புறாங்க. இந்த சொர்க்கத்தை தான் நம்ம பரலோக ராஜ்யம் அப்படின்னு கிறிஸ்டியானிட்டியில் சொல்கிறாங்க. அப்போ இந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும், அதனுடைய போற்றத்தக்க சாயல் எப்படி இருக்கும், தேவன் உங்களோடு இருக்கிறாரா அப்படிங்கிறத, அவர் வந்தார், மாம்சத்தில் இருந்தார், அப்புறம் பரமேறி போயிட்டார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அவர் போகலை அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து சீசர்கள்லாம் தன்னுடைய தேவன் தன்னுடைய பணியை உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பு என்னும் மீட்பை, தண்டனையிலிருந்து விடுவிக்கிற அந்த மீட்பை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரமேறி பரலோகத்துக்கு ஏறி போகிற அந்த சீனில் பாருங்கள், சீசர்கள்லாம் அப்படியே ஏக்கத்தோடு மேலே பார்க்குறாங்க. ஆண்டவரே வரேன்னு திரும்பவும் தான் வரேன்னு சொல்லிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே. தமிழ்நாட்டில் எல்லோரும் சொல்கிற வார்த்தை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் வரேன்னு சொல்லிட்டு போகிறேன் வா அப்படின்னு நான் சொல்கிறோம். வரேன்னா போகிறேன்னு தான் அர்த்தம். அது மாதிரி தேவன் நான் மீண்டும் வருகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லா சீடர்களும் அப்படியே கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கும்பொழுது, பயப்படாதீங்க, சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எப்படி இவர் போகிறாரு, சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னா யோசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புகிறேன்னு சொன்னாரா? தேற்றரவாளன் யார்? பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன். பெந்தகொஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ஸ்பெஷல். ஏன் அவர் இப்போ தான் வராரா அப்படின்னு இல்லை, அதுக்கு முன்னாடியே பல முறை புறா வடிவில் வந்தார், அங்கே வந்துக்கிட்டு இருந்தார். இப்போ இவரை சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போனார். பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு போனார். இப்படி அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவீது ரொம்ப சிறப்பான ஒரு ஜெபத்தை புத்திசாலித்தனமாக பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும் அப்படின்னு பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் தண்ணீர் மீது அசைவாடி கொண்டு இருக்கிறார். இப்படி நிறைய இடத்துல அவர் இருக்கிறார், பூமியின் மீது வந்தார் போனார். ஆனால் இப்போ அட் ப்ரெசண்ட் அந்த நேரத்தில் என்னென்னா பரிசுத்த ஆவியானவர் வந்தார், ஸ்பெஷலாக பெந்தகோஸ்தே நாளிலே வந்தார் அப்படின்னு எல்லா வேதத்தில் சொல்லப்படுகிறதை நம்புகிற, அப்போ தான் அந்த நம்புகிற அந்த காரியத்திலே அந்நிய பாஷை உருவாச்சு, இடம் அசைஞ்சது. ஸோ நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, வேத பண்டிதர்கள். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போது பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரா? இப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் பரலோகத்தில் இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் தான் புறாவடிவில் வந்தார், பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து உருவானார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் இருக்கிறார், பூமியில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற திரியேகிய தேவன் மாம்சத்தில் வந்தார், அவர் போயிட்டார், அப்படியே விட்டுட்டு போகல, சும்மா விட்டுட்டு போகல, பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்து விட்டு சென்றார். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைங்க இட்லி கேட்டால் நீங்கள் கல்லை கொடுப்பீங்களா? மீன் வாங்கி தர சொன்னால் பாம்பு வாங்கி கொடுப்பீங்களா? அப்படின்னு சொல்கிறாரு. அதில் சொல்ல வர்றது பொல்லாதவர்களாகிய நீங்கள்னு சொல்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்யும்போது படைப்பின் சக்கரவர்த்தி கிரியேட்டட் கிங் ஆகிய நான் உங்களுக்கு கெடுதல், உங்கள் பிள்ளைங்களுக்கு கெடுதல் செஞ்சிருவேனா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்யும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைங்களுக்காக அல்லது உங்களுக்காக நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை வேண்டிக் கொண்டால், அதாவது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால், பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்ற அர்த்தத்தில் போட்டிருக்கு. நீங்கள் அதை படித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஏன் பரிசுத்த ஆவியை கொடுக்கணும்? பரிசுத்த ஆவி தான் பரலோக ராஜ்யம். ஏன்னா அது பரலோக ராஜ்யத்தில் தேவன் இருக்கிறார். அவரில் ஒரு பிரிவான அந்த தேவன், அவர் தேற்றரவாளனை அனுப்புறேன்னு சொல்லிட்டார். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய காலம், கிருபையின் காலம். பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார். அதனால் பரிசுத்த ஆவியான தேவன் இங்கே இருக்கிறார், அவரை அனுப்பிச்சிட்டார். அவர் உங்களுக்குள் உருவாக வேண்டும், வர வேண்டும் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் அப்படி வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு.
அதனால பரிசுத்த ஆவியானவரை வேண்டிக் கொள்வதில் அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் வருவதாக. பரிசுத்த ஆவியானவர் வருவதாக. ஆம். பரலோக ராஜ்யம் வருவதாக. ஏன் பரலோக ராஜ்யம்? அத பார்த்து என்ன பண்ண போறோம்? அப்படின்னா, அந்த போற்றத்தக்க இந்த உலகத்தில் நீ போற்றத்தக்க விஷயமாக எதையெல்லாம் மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதையெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. யோவான் 17ஆம் அதிகாரத்தில அ ஐ திங்க் 16வது வசனம். 17, 16வது வசனம். அ நான் உலகத்தான் அல்லாதது போல, அ இவர்களும் அவர்களும் உலகத்தான் அல்லவே. அ உலகத்தான் அல்ல அப்படின்ற அந்த அர்த்தத்தில சொல்லப்பட்டிருக்குது. அத நீங்க அப்புறம் வாசிச்சு பாருங்க. ம். இன்னும் நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அ அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. இங்க பாருங்க. நீங்க இத செய்றீங்க. இத இவங்க செய்யல. அப்ப செய்யாதவங்களுக்கு ஒரு கடுப்பு இருக்கத்தான் செய்யும். அவங்களுக்கு நீங்க வித்தியாசமா படுவீங்க. அதனால பகைக்கிறது. இந்த உலகத்தின் பகை குறித்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேணாம். அ வேதம் தான் சொல்லுது. மாம்சத்தோடும், இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லை. வானமண்டல பொல்லாத சேனைகளோடு எல்லாம் கனெக்ட் ஆகுது பாருங்க. வானமண்டல பொல்லாத சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம். அப்படின்னு. மாம்சத்தோடும், இரத்தத்தோடும் நீங்க போராடாதீங்க. வானமண்டல பொல்லாத சேனைகள் அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க பாருங்க, பரலோக ராஜ்யம் வருவதாக. அப்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டில யாராவது பிரேயர் பண்ணி 2 கோஷ்டியா பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒண்ணு அ பிசாசு தொரத்துற பாஸ்டர், இன்னொன்னு பிசாசு தொரத்தாத பாஸ்டர். அதாவது நார்மலா இருக்க பாஸ்டர். அ வேற என்ன சொல்றாங்க? வரம் பெற்றவர், வரம் பெறாதவர். இதுல ஒரு விமர்சனம் வேற இவங்க வச்சிருக்கிறாங்க. பிசாசு தொரத்துறது ஒரு பெரிய காரியம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இந்த பெரிய விஷயத்தை அ ச அசாதாரணமானது என்றோ, அல்லது ஸ்பெஷல்னோ சொல்ல முடியாது. எப்ப அது ஸ்பெஷல் இல்லாம போகுது அப்டின்னா, அவரே சொல்லிட்டாரு, "நான் பிசாசு தொரத்துனேன், தீர்க்கதரிசனம் சொன்னேன், அத பண்ணேன், இத பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன்லாம் வந்து சொல்லிட்டு நிக்காத. அ நீ தெரியாம செஞ்சுட்ட அப்டின்னு சொன்னா அது பாவம். ஆ தெரிஞ்சே பண்ணா அது அக்கிரமம். அதனால அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள்." அப்படின்னு. அப்ப கூட அவர் என்னை விட்டு அகன்று போங்கள்ன்னு தான் சொல்றாரு. என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொல்றார். அதனால பிசாசு துரத்துறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, எப்போ அப்படின்னா, நாம தொடர்ந்து தகுதியா ரட்சிக்கப்பட்டு முடிய பரியந்தம் ரட்சிக்கப்படுகிறோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா தான். அப்படி இதெல்லாம் செஞ்சுட்டு எதையோ மிஸ் பண்ணிட்டீங்க. ஐ மீன் வித் காட் கடவுளோட இருக்கிற விஷயத்துல ம், ம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, போற அந்த இடத்துக்கு போகல அப்படின்னு சொன்னா, அது கேள்விக்குறி தானே. அது மாதிரி. அதனால இங்க கை காமிச்சாங்க, விழுந்தாங்க, அங்க விழுந்தாங்க, இங்க விழுந்தாங்க. அ இப்படி கை காமிக்கும்போது ஆடுறாங்க, போறாங்க, வர்றாங்க. இதெல்லாம் உண்மையா? உண்மை இல்லையா? இல்ல இவங்கலாம் செட் பண்ணி அப்படின்னு இப்படி நெறைய பேர் யோசிக்கிறதும், ஏன் விசுவாசிகள் விழறாங்க? நான் தேவனை விசுவாசிச்சு நான் ஏன் விழறேன்? இப்படின்னு சொல்லிட்டு தயக்கப்படுகிற காரியங்களும் எல்லாம் இருக்குது. இதில நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, யூதாஸ் காரியத்துக்குள் சாத்தான் புகுந்தான். இயேசு கிறிஸ்து கூடயே இருக்கிற சீசானுக்குள் அந்த சீசர் அவருக்குள்ளேயே சாத்தான் புகுந்தான் அப்படின்னு. நீங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கங்க. அ நாம ஒரு பாட்டு பாடுறோம். அந்த பாட்டுல சந்தோஷம் பொங்குதே அப்படின்ற அந்த பாட்டு அந்த பாடல் வரிகள்ல ஒரு வரி வருது. "சத்துரு சோதித்துட்டு தேவ உத்தரவுடன் வருவான்." இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. தேவனுடைய உத்தரவு இல்லாம உங்களுக்குள்ளயும், யாருக்குள்ளயும் எதுவும் செய்ய முடியாது. "சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார் தானே வந்து ரட்சிப்பார்." அப்படின்னு பாட்டு பாடுறோம். அந்த அர்த்தத்த நீங்க புரிஞ்சுகிட்டு இருந்தா கரெக்ட்டா இருக்கும். அ பல போதகர்கள் அல்லது ம் சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்னு அ இத ஒரு குற்றமாவே பிசாசு போறான், பிசாசு போறான். இதெல்லாம் இப்படி தலையில கை வச்சு ஆடுறாங்க. தலையில கை வச்சு ஆடுறாங்க. இப்படிங்கிற இது ஒரு விஷயமா எ பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லன்னா, அந்த அப்படி செய்கிற பாஸ்டர விமர்சிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்றாங்க? இது வந்து சரியில்ல. ஆ அது ஒரு ஆக்டிங் அல்லது தத்து தத்து தத்துன்னு ஏதோ ஒண்ணு தள்ளி விடுறாங்க. இல்லன்னா அவங்களுக்குள்ள பிசாசு இருந்துட்டு தான் இத பண்றான். இப்படிலாம் பேசிட்டு அலையறாங்க. முதல்ல தெளிவாயிடுங்க. வேதம் தெளிவா சொல்லுது. இதே பிரச்சனை
இயேசு கிறிஸ்துவுக்கும் வந்துச்சு. அப்போ தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த யோவான் சாரி மார்க்கு 16:17 பார்த்தீங்கன்னா, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால், அதாவது மார்க்கு 16:17 விசுவாசிக்கிறவர்களின் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இதுதான் ஐடி கார்டு. நான் அதை மாற்றி சொல்லிட்டேன். மத்திய 12:28 நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதை நீங்கள் அப்புறம் வாசித்து பாருங்கள். தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால். அது கீழே நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் இருக்கிறார். பிசாசு நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட ஐடி கார்டு எங்க கேட்குறாங்கல்ல, ஆதார் அட்டை எங்க கேட்குறாங்கல்ல, அதெல்லாம் இதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி விசுவாசிக்கிறவர்களின் மார்க்கு 16:17 படி விசுவாசிக்கிறவர்களின் அடையாளங்களாவன லிஸ்ட்டு ஃபஸ்ட்டில் இருக்குது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க, இவர் தான் தெய்வம், இவர் தான் என் குல தெய்வம், இவர் என்னுள் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராக என்னுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஃபஸ்ட் அடையாளமே பிசாசுகளை துரத்துவார்கள் அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு. இல்லை அந்த பகுதியை கீச்சு போட்டுடலாமா? இப்போ பிசாசு இருக்கிறான், சுற்றி அங்கேயும் கெரிச்சு உலகெங்கும் அப்படியே எவனை விழுங்கலாமோன்னு கெரிச்சிட்டு சுற்றி தெரிஞ்சிகிட்டு இருக்கான். எங்கே இருந்துடா வரான்னா எல்லா இடத்துலையும் சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்கான், வரந்துட்டு இருக்கான் அப்படின்னா அந்த பிசாசுங்கிற ஒரு பிச்சைக்காரனையும் பைத்தியக்காரனையும் லூசிபரை பற்றியும் அதிகமாக பெருசாக பேசணும் அப்படின்ற அவசியமே இல்லையே. அவன் போகிறான் ஆடுறான் போகிறான் விழறான். ஏன் விழறான்? தேவனுடைய ஆவியானவர் வந்திருக்கிறார், அதனால் அங்கே ஒரு சலசலப்பு இருக்குது, அதனால் அவன் விட்டுட்டு போகிறான். அவன் எல்லா இடத்துலையும் இப்படி தானே அலைஞ்சிட்டு இருக்கான். இவன் இங்கே இருக்கிறான் அங்கே இருக்கிறான், அங்கே இங்கே அவன் தான் தேடிட்டு இருக்கானே. அவன் பண்ணுற பயங்கரமாக அவன் பண்ணுற மினிஸ்ட்ரி தான் பயங்கரமாக இருக்குது. ஆனாலும் தேவனை அல்லாமல் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன்கிட்ட உத்தரவு கேட்கணுமே. சுளக்கினால் புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் அப்படின்னு பேதுருவிட்ட பேசுகிறாரு. இல்லை, நானும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. எங்கே பட்சமா விசுவாசம்? ஐடி கார்டு எங்க? இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொன்ன போகணும்ல. இந்த நேம் இயேசு கிறிஸ்து என்பது பெயர் சொல் அல்ல, அது வினைச்சொல். சொன்ன உடனே வினை நடக்கும், செயல் நடக்கும். அப்போ அவர் அந்த போற்றத்தக்க காரியத்தை உனக்கும் எனக்கும் காண்பிக்க வேண்டும் என்பது நேசிக்கிற நேசத்தின் அடையாளமாக தன்னுடைய நேசமானவளுக்கு மணவாட்டியாகிய சபைக்கு காண்பிக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டு நேசராகிய தேவன், த ரியல் ஹீரோ, நானே நாயகர் அப்படின்னு சொல்கிற அந்த தேவன் காமிக்கணும்னு ஆசைப்படுறதுனால நேசிக்கிறவர்கள் அந்த குரலை கேட்டால் போதும், அவங்க முகத்தை பார்த்தா போதும்னு மனித மனம் தேடுகிறது. அதனால் நான் பேசுகிறேன், அதனால் நான் செய்கிறேன் என்று இருக்கிற அந்த விஷயத்தை போல் அவங்க குரலை கேட்குறதுக்கு மனிதர்கள் இப்பொழுதும் வீடியோ காலில் பேசுகிறது, ஃபோனில் பேசுகிறது, இப்படி தொடர்பு கொள்வது போல் தேவன் அந்த போற்றத்தக்க காரியங்களை எப்படியாவது இந்த மனவாட்டிக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக பரலோக ராஜ்யம் வருவதாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேவனுடைய ஆவியினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறபடியினால் பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறது, இப்பயும் வந்திருக்கிறது, பூமிக்கு வந்திருக்கிறது. நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க, சென்னையில் இருக்குது, நீங்கள் திருச்சியில் இருக்குது, திருச்சியில் நீங்கள் இருக்கீங்க, திருச்சியில் இருக்கிற நீங்கள் சென்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் போகணும். பரலோக ராஜ்யம்தான் சென்னை.
நீங்கள் தான் திருச்சி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, தேவன் வருவார். என்னைக்காவது ஒரு நாள் சென்னைக்கு உங்கள அழைச்சிட்டு போவார். அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு. ஆனா, இப்போ இங்க எப்படி ஆயிடுச்சுன்னா, திருச்சியில இருக்கிற ஒரு நபர் சென்னை இங்கு வருவதாக. சென்னை எப்படி இங்க வரும்? ஆனாலும் தேவன் காண்பிக்கிறார். சென்னை வர வைக்க முடியாது. ஒரு ஷோ பண்ணலாம். வீடியோ கால்ல இதான் சென்னை இப்படி இருக்குது. இந்த இடத்துல இருக்கேன், போறேன், வரேன்னு காமிக்கிறோம்ல. அந்த மாதிரி நீங்க தொலைக்காட்சியில் காண்பிக்கிறது போல, அ அந்த ம் செல்ஃபோன்ல காமிக்கிறது போல, தேவன் உங்களுக்கு அந்த போற்றத்தக்க பயங்கரமான விஷயத்தை அவர் காண்பிக்க ஆவல் கொள்ளுகிறார். பேசணும், பார்க்கணும் அப்படின்ற நேசத்தின் ஆவல் இந்த உலகத்தில் இருக்கிறது போல, அவர் ஆவல் கொள்வதன் நிமித்தமாக அதை காண்பிக்க வேண்டும். ஆவல் கொள்றதுனால பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி பரலோக ராஜ்யத்தினுடைய சாயலை பரலோக ராஜ்யத்தை பரலோக ராஜ்யமே வந்துருச்சுன்ட்டார். பரலோக ராஜ்யம் வருவதாக அப்படின்னு வேண்ட சொன்னது மட்டும் இல்லாமல், முதலாவது பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று தேட சொன்னது மட்டும் இல்லாமல், நீங்கள் உங்களுடைய விசுவாசிக்கிறதுடைய காரியத்தை அடையாளத்தை காமிங்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன்னு நீங்கள் நம்புங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வருவார். தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறதே. பரலோக ராஜ்யம் வருவதாகன்னு ஜெபம் பண்ணுங்க. பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறது. பரலோக ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற தேவ ஆவியானவர் பூமிக்கு வந்து வந்து போகிறார். இப்பொழுது பூமியிலே அவர் செயல்படுகிறார். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் செயல்படுகிறாருன்னா, பிசாசை துரத்துங்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் என் நாமத்தினாலே, தேவனுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறார்கள். அப்புறம் இதில் இருக்கிற இன்னொரு கன்ஃபியூஸ் வந்து, நீங்கள் அதனால் பிசாசினுடைய தொந்தரவு இருக்கும். பிசாசு துரத்துகிற ஒரு அந்த வரம் பெற்றவர்களுக்கு அப்படின்னு. அது அது எந்த விதமான அனுபவ ரீதியாக அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க, தேவனை அல்லாமல் எனக்கு அவன் அவன் மேலே அவன் மேலே எனக்கு அதிகாரம் இருக்குது, தேவன் கொடுக்குறார். தேவனை அல்லாமல் தேவனுக்கிட்ட கேட்காம என் மேலே அவனுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. அத்தனை அதிகாரத்தையும் வாசிச்சு பாருங்க. எந்த அதிகாரத்தினால் இவர் இப்படி செய்கிறார் அப்படின்னு தேவனை கேட்குறாங்கல்ல, நீங்கள் எத்தனை அதிகாரத்தையும் வாசிச்சு பாருங்க. தேவனுக்கு தெரியாமல் என் மேலே அவனுக்கு அதிகாரம் இல்லை, உங்கள் மேலேயும் இல்லை. பரிசுத்த ஆவியானவரை உங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஐ மீன், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய நினைக்கிறீங்க. இட்லி கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டீங்க, மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டீங்க. இவ்வளோ மோசமானவன் நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு கேட்குற மாதிரி நீங்கள் என்னிடத்தில் வேண்டிக் கொண்டால் பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஐ மீன், பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு. அப்போ நீ விசுவாசிக்கிறீர்கள், நான் விசுவாசிக்கிறேன், நீ விசுவாசிக்கிறேன்னா ஐடி கார்டுங்க. அதை விட்டுட்டு வள நீ பாட்டுக்கும் அது இப்படி இப்படி இருக்கு அப்படி இப்படின்னு பேசி என்ன. அரை கதவை சாத்து, அதிக வசனிப்பை செய்யாதே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அதை உனக்கும் அவருக்கு மட்டும் கேட்கட்டும். சர்ச்சில் நீண்ட நேரம் ஆதியாகமத்தில் ஆரம்பத்தை வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அப்படி ஆண்டவரே இப்படி ஆண்டவரேன்னு ஜோடிப்பான வார்த்தைகளினால் பேசி மேடையில் என்னைக்காவது அதை தலையில் அடிச்சுட்டு கோகுலன்னு அழுது போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிற ஜெபம் இருக்காது. ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட இப்படியாகவும் கூட இந்த ஸ்லாங்ஸ் அப்படி தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டுற மாதிரி ஸ்லாங்ஸ் எப்படி போயிட்டுருக்கு கிறிஸ்டியானிட்டி. இந்த ஹம்பிள் தனி அறையில் அதேமாரி தனி அறையில் மேடையில் பேசுகிறவங்களாம் தனி அறையில் ஆண்டவரே நான் வந்துடு இப்படியே பேசுகிறாங்க. தனி அறையில் இப்போ தனி அறையில் ஜெபிப்பது போல் பப்ளிக்கில் ஜெபிக்கிறது இல்லை. அப்படி என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில் ஒரு உண்மையான மேடையில் ஜெபம் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். அலங்காரமான வார்த்தைகளை போட்டு சபையில் நீண்ட நேரம் ஜெபிப்பதல்ல, தனிப்பட்ட விதத்தில் அரைக்கதவை சாத்தி பரலோக ராஜ்யம் வருவதாக கேட்டியா? பரிசுத்த ஆவியானவர் வருவதாக கேட்டியா? என்னைக்கு கேட்குறீங்களோ, என்னைக்கு பார்க்குறீங்களோ, அந்த சாயலை என்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ, உங்களுடைய கை நீட்டப்படும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் அந்த இடத்தில் வந்திருக்கிறார்,
உங்களை ஆதரிக்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண பக்கத்தில் வந்திருக்கிறது, பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறது. அப்பொழுது போன பிச்சைக்காரனும் பைத்தியக்காரனை பற்றி பேசாமல் வந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர், போற்றத்தக்க காரியங்களை உடைய ராஜாதி ராஜா, இந்த கணத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார், முதலமைச்சர் வந்திருக்கிறார் அப்படின்றத விட்டுட்டு அங்கே இருக்கிற பைத்தியக்காரனை பிச்சைக்காரனை குறித்து யாரும் பேச மாட்டார்கள். அதுபோல் கிறிஸ்டியானிட்டியில் அந்த பைத்தியக்காரனையும் பிச்சைக்காரனையும் பற்றி பேசுகிறாங்களே தவிர முதலமைச்சரை பேசுகிறதில்ல. ஐ மீன் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவராக, தேவனுடைய ஆவியானவராக வந்திருக்கிறார். அதனால் அவன் போகிறான். சும்மா இருக்கும்போது போகிறானா? அதனால் அவன் போகிறான். எனிவே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். அவர் நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது உங்கள் பிள்ளைகளுக்குள் இருந்து நீங்கள் விசுவாசிக்கிறனுடைய அடையாளத்தை தேவனுடைய நாமத்தினாலே அதை உறுதிப்படுத்தும் பொழுது பரலோக ராஜ்யம் பூமிக்கு வந்திருக்கிறதை, அவர் எப்படி வந்து அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் அப்படி இப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. திரியேகிய தேவன் ஒன்றாக இருக்கிறார். பிதாவாக இருக்கிறார், குமாரனாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அது எப்படி உலகத்தில் ஒரு கணவன், மனைவிக்கு கணவன், தாய்க்கு மகன், பிள்ளைக்கு தகப்பன் அப்படின்னு வெவ்வேறு கேரக்டரில் ஒரே மனுஷன் இருக்கும்பொழுது தேவன் இருக்க மாட்டாரா? இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய வெளிச்சத்தை, தெளிவை கொடுப்பாராக. ஐடி கார்டை வாங்குங்க, தேவனுடைய ராஜ்யத்தை வருவதாக வேண்டிக்கிங்க, தேவனுடைய ராஜ்யம் வந்ததுன்ற ஐடி கார்டை காமிங்க. நீங்கள் தேவனுடைய விட்டு போன காரியங்களை தேவன் உங்களிடத்தில் விட்டுவிட்டு பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களை நிறைவேற்றுவதை சம்பந்தமாக நீங்கள் யோசி.